முடிக்கு கெடா வெட்டா அப்படின்னு சொல்லி. ஆமாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கம்பேக் கொடுக்க போகிறோம். தெரியுதா ஸோ யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கம்பேக் கொடுக்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூரில் ஆரம் கார்ட் டெக்கர்ஸில் வந்து நம்மளோட மாப்பிள்ளையை வந்து டெலிவரி எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். டெலிவரி எடுத்து ஃபுல் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த vlogல நாங்கள் வந்து பண்ண கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு போக போகிறோம். சென்னை வரைக்கும் கார் ஓட்டிட்டு போக போகிறது யாரு அப்படின்னு வந்து பண்ணா ஸோ வந்து ஷாலின் தான் வந்து சென்னை வரைக்கும் கார் ஓட்டிட்டு போக போகிறாங்க. இதெல்லாம் எடிட் பண்ணி நான் சூப்பராக சாங் போட்டுருவேன். ஸோ ஷாலின் வந்து பண்ணால் ரோட் ட்ரிப் வந்து லாங் ட்ரிப்பாக பண்ணது கிடையாது. ரோட் ட்ரிப் போவா, பட் லாங் ட்ரிப் பண்ணது கிடையாது. ஸோ ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கேன் ஷாலின். 200 கிலோமீட்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் 500 கிலோமீட்டர்ஸ்லாம் பெருசாக போனதில்லை. பத்திரமா ஓட்டிட்டு போயிடுறான். என்ன ஆக்சுவலி இருக்கிறதுலே ஒரு செம்மையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணுங்க தான் நிறைய லக்கேஜ் கேரி பண்ணிட்டு வருவாங்க. இதெல்லாம் அங்கே வைக்க போறியா? இதெல்லாம் நம்ம அந்த கார்ல வச்சிடலாம். அப்ப என் பேக்கும் வச்சுக்குவோம். வச்சிடலாம். நம்ம அப்படியே என்னோட லக்கேஜ் தனியா என்ன பண்ணுவேன்? புரியல. நம்ம ரூட் மாதிரி போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நம்ம வேண்டி ரூட் மாதிரி போறோம். தெரியாம என்னோட லக்கேஜஸ்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் டிடிஎஃப். அண்ட் அவங்களோட லக்கேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோட லக்கேஜ் எவ்வளோ இருக்கு, அவங்களோட லக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்க. என்னடா இவ்வளோ பெரிய பேண்ட்டு? டேய், இது தேன் மிட்டாய் இது கிடையாதுடா, இது அஜியோடுது. இந்த பேண்ட்டை தாண்டா காணும் நம்மளை உயிரை வாங்கிட்டு இருந்தான். இங்கே பாரு, 36 சைஸ். அஜி, நீ இந்த vlog பார்த்துட்டு இருப்பேன்னு தெரியும். உன்னோட பேண்ட் சைஸ் 36. ஆக்சுவலி என்னோட பேண்ட் சைஸ் இதே மாதிரி 34. அஜி பையன் என் பேண்ட்டுன்னு சரியான சண்டை போட்டான். டேய், அப்போ ரைட்ரா, அப்போ புரிஞ்சுதுடா. அந்த பேண்ட்டு தெரியாமல் காருக்குள்ளே வரல. இந்த ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் பாரு, எட்டி போய் காட்டு. அவன் பண்ண வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் இவனோட பேண்ட்டு தான். எனக்கும் அஜிக்கும் சரியான சண்டை. எதுக்கு தெரியுமா? அவனோட பேண்ட்டை காணும். பேண்ட் திருடனவன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவன் பேண்ட் திருட, சார்ஜர் திருட, எல்லாமே. ஆனா என்ன சொல்லிடுவான்? அது என்னோடது. ஆமா, இந்த ரெண்டு ஷாலினோடது. சார்ஜர் எடுத்துக்கோ. ஆக்சுவலி இந்த பேக்கும் என்னோடது தான். ஸோ இது இப்போ யார் எடுத்துட்டு வந்திருக்காப்பா? நீ எடுத்து வந்திருக்கியா? ஸோ தம்பி, சைக்கோ தம்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டிடிஎஃப் இது எல்லாமே என்னோடது. இந்த ரெண்டு பேக் மட்டும் அவங்களோடதுங்க. உனக்கு பர்ஃப்யூம் வேணுமா? இல்லை, நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் ஷாலின். எங்கே போனாலுமே நிறைய எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா திடீர்னு எங்கே கிளம்போனே தெரியாது. இப்போ மட்டும் எனக்கு டைட் ஷெடியூல் இல்லைன்னா டிடிஎஃப் நடந்திருக்கிறதே வேறு. ஸோ அப்படியே வந்து பண்ண கார் எடுத்துகிட்டு நேராக லாங் ட்ரிப் நார்த் ஈஸ்ட்டோ போகலாமா? நம்ம போகலாம் ஷாலின். ஸோ வந்து எனக்கும் ஷாலினுக்கும் வந்து பண்ண நார்த் ஈஸ்ட் போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. இப்படி இல்லை, இப்படி, அதுக்கப்புறம் இப்படி. என்ன சொல்லுங்க? லிஃப்ட் தரேன். யார் லிஃப்ட் தரீங்க? உனக்கு கொச்சுனா டிடிஎஃப்கே லிஃப்டா? டிடிஎஃப் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருப்பீங்க. பட் ஷாலின் இன்னும் வந்து பண்ண காருக்குள்ளேயே நான் கூப்பிட்டு போகல. எதனாலன்னா அவரோட லைவ் ரியாக்ஷன் ஷூட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதனால தான் வந்து பண்ண போன vlogல வந்து ஷாலினுக்கு நான் வந்து உள்ளே கூப்பிட்டு போய் காட்டல. ஆக்சுவலி பயமா இருக்குன்னா சைஸ் தெரியல. நான் ஏன் வண்டி விட மற்ற வண்டி எல்லாம் எப்பவுமே ஓடிச்சுட்டு எல்லா வண்டி நம்மளோட ஒரிஜினல் ஆக்சசரிஸ்லாம் வந்து பண்ண இதுக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க போல. இதுக்குள்ள நம்ம பெட்டி வச்சு தப்பா இருக்குமோ? ஒன்றும் தப்பா இருக்காது. டேய், இவ்வளோ பெரிய பூட்ஸ் ஸ்டோரேஜை பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டாங்கப்பா. இதெல்லாம் நம்மளோட பழைய ஆக்சசரிஸ் பொருள். அண்ணே, நான் ஆக்சுவலி அண்ணங்கிட்ட வந்து பழைய பொருளாக வேணும்னு கேட்டிருந்தேன். பட் அவர் காருக்குள்ளேயே லோட் பண்ணி வச்சிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த பேண்ட் வேற கண்டு விழுகுதுப்பா, கடுப்பாக இருக்குது. மாற்றலாம், ஷார்ட்ஸ் போட்டுக்கோ. சரி விடு, எந்தெல்லாம் நான் மேலே வச்சிடுறேன். வேண்டாம், மேலே வேண்டாம். இல்லை, உன்னது மேலே வச்சிடுறேன். என்னது மேலே வேண்டாம், பறந்து போயிடும். எனக்கு வேண்டாம். என்னது கண்டினியூட்டி. அவருக்கு திட்டுவேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அவன் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான், அதோட விட்டு. உன்னோடது மேல வச்சிடலாம். எண்டா? என்னோடது மட்டும் மேல, உன்னோடது எல்லாம் கீழே. அதுல கஷ்டமா இருக்கு. எதுக்கு கஷ்டமா இருக்கு? என்னோடது மேல பறந்து போட்டேனா? பறந்து போகுது ஷாலின். எப்படி பறந்து போகும்? நீயே பேசிடு. நான் பேசிக்கிறேன் ஷாலின். பின்னாடி போடுறமா? பின்னாடி வைக்கலாமா பேக்? பின்னாடி கூட வைக்கலாமே. பின்னாடி வைக்கலாம், மேல வைக்கலாம் ஷாலின். அப்ப வேண்டாம், பார்க்கணும் ஷாலின், ஆசையா இருக்கு. நானே மேல உட்காரல, என்னால பேக் வைக்க வேணாம். பேக்ல கண்டினியூட்டி இருக்கு. நான் மேல உட்காரலாம். ஐயோ மறந்து போயிட்டு. இது பயங்கர வெயிட்டா இருக்குல்ல, நான் மறந்து போய் டம்முனு. இல்ல, லைட்டா தட்டிடுச்சு. இங்க தட்டிடுச்சு. ஆமா. ஆல்ரெடி உடம்புக்கு பிரச்சனை.
மறந்துட்டேன். ஸோ டிக்கியை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்து க்ளோஸ் பண்ணணும். ஆமாண்டா, நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் ஒன்றால் நல்ல அடி தான் கேமராவில் கேப்சர் ஆச்சா. ஆனால் நம்ம எப்பவும் போல நல்லா டமார்னு மூடணும்னு சொல்லி மூடிட்டேன். அது இருக்கிற தூக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எந்த கையிலுக்கு தான் பிரச்சனை வந்தா என்ன ஷாலின்? இந்த கைக்கு ஒன்றும் எங்கே பிரச்சனை தட்டிப்போ இங்கே தான் தட்டி பரவாயில்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மழை வரும் மழை துளி என் மார்பில் இது காதலா? ஓ காதலா இருந்தாலும் சூடாத இருக்கு கடவுளே. என்னடி தனியாக புலம்பிட்டு இருக்க? மணித்துளி மணி சந்தனி. ஷாலின் ஸ்பீக்கர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியா? என் பேக் அங்கே வைக்காம உன் பேக் அப்போ வைக்கும். கரெக்டில் சரி, இது அடிக்கடி எடுக்கக்கூடிய ஆக்சசரிஸ். எனக்கும் அடிக்கடி இருக்கக்கூடிய ஆக்சசரிஸா? சரி வை. இல்லை, நான் ஒரு டைம் உன்னோட மேலே வச்சு பார்க்கலாமேன்னு சொல்லி அப்போ ஊரே வச்சுல பறந்து போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அப்போ எனக்கும் மறந்து போயிடல. இதை பத்திரமா வை, இது ஜார்விஸ் சாவி. அல்லாஹ், ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பேக்காவது வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், முடியாது போலயே. என் காருக்கு மட்டும் மதிக்கல, உன் வண்டிக்கும் உன் பேக்குக்கு மதிக்கும். என் பேக்குக்கு விஐபி ஷீட்டு கொடுக்கல, உன் பேக்கு விஐபி ஷீட். மொத்தமாடி விஐபி சீட் தரேன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. வா, என்ன வெயில், என்ன சூடு. பாஷா இங்கே வச்சு ஓகேவா இல்லை இப்படி வைக்கணுமா? எப்படியோ வெயிடி. சீட் பெல்ட் போட்டு விடு. கண்ணாடி பிடிக்குமா? சீட் பெல்ட் போட்டு விடு ஷாலின். போடுறேன். ஓகே. ஷாலின் பயப்படுறா நான் போயிடுமோ? கண்ணாடி தாயம் ஆயிடுச்சு. காற்று எவ்வளோ காற்று இருந்தேன். நானும் பார்க்கறேன், இன்னும் கொஞ்சம் எடுப்பேன். நான் பார்க்கல. தள்ளு, ஒரு நிமிஷம் தள்ளு சொல்கிறேன். பார்க்க முடியுமா? பார்த்து விழுந்துடாத. இதுக்குள்ள பிரெட் டோஸ்ட் பண்ணிடலாம். பிரெட் டோஸ்ட்லாம் இல்லை, எல்லா பொருளும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஜாலியாக. ஆமாம். பெண்டேரா என்னடா? ஓகே ஃபைன், ஒரே நிமிஷம் இருங்க. நான் வந்த போதே யோசிச்சது போட்டாக இருக்குமோன்னு. போட்டு தான். அப்போ இது போட்டுன்னு வச்சிடலாமா? டிடிஎஃப் போட் நல்லா இருக்கா பேரு? நான் உள்ள ஏறட்டுமா? இது ஏறத அண்ணா போயிட்டு வரேன் அண்ணா. ஓகே சரி பாய்ண்ணா, போயிட்டு வரேன். சரி வா போலாம். பயங்கர வெயில் டிடிஎஃப், செம்மையாக இருக்குது. முதல்ல இந்த கவரை பிச்சு விடணும். வண்டியே ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி இந்த கவர் மட்டும் உங்கள் பிக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஆக்சுவலி கார் டெக்கர்ஸோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேர்த்துங்க. ஷலின் கீழே பாரு என்ன வார்த்தை போட்டிருக்குன்னு பாரு. பென்சில் அதில் இதெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. போலாமா? அப்பா என்ன வெயில், எனக்கு சூடு இருக்குண்டு. ஆமா ஷலின். இது என்ன தெரியுமா, ஸ்பேஸுக்கு தங்களை அன்புடன் வரவேற்று. அண்ணா போயிட்டு வரேன். ஓகே ஷலின் கொஞ்சம் லெஃப்ட் இது பண்ணிட்டு ஓட்டு. யார் இங்க வச்சோ? ஓகே கரெக்டா? கடவுளே, எங்க கிளட்ச் எங்க? கிளட்ச் இல்ல ஷலின், ஒரு கால் தான் யூஸ் பண்ணனும். இது ஆட்டோமேட்டிக்கா? ஆட்டோமேட்டிக். பாரு லெஃப்ட் கால் யூஸ் பண்ண கூடாது. ஏன்டி இவ்வளவு பக்கத்துல போய்கிட்ட? எனக்கு கால் கொஞ்சம் பின்னாடி வா. வேண்டாம், அது தூரம் இருக்கு. போலல அழகா இருக்கும். அவ்வளவுதான், பிரேக் அப்படி. ஓகே நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ், பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் இன்னொரு பெரிய மாஸ்க் காட்டுறேன் நம்ம. கண்டிப்பா. ஓகே ப்ரோ, பை. பை. சரி பிரேக் அமுக்கிட்டியா? பிரேக் அமுக்கிட்டேன். அந்த பட்டன் அமுக்கி இப்படி. இந்த பட்டன் அமுக்கி போடுறியா? போதும், அவ்வளவுதான். கொஞ்சம் ஏசி பிரேக் போட்டுச்சிருக்கியா? இங்க பாரு. ஏய் வண்டியோட 360 டிகிரி Black கலர்ல காட்டுதா? அது ப்ளூ கலர்ல காட்டும். ஆமா இப்போ ரெட் ஆயிடுச்சு, கிரே ஆயிடுச்சு. எனக்கு இந்த வண்டி மேல அவ்வளோ அறிவு இல்லை. நான் ஏன் வண்டி மட்டும்தான் ஓகே ரிசர்ச் பண்ணி வாங்கணும். ஆக்சுவலி எனக்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரேக் பிடிச்சிட்டியா? பிடிச்சாச்சு. ஓகே ஹேண்ட் பிரேக் ஓகே. டிரைவ் மோட் போட்டாச்சா? போலாம். இல்ல ஹேண்ட் பிரேக்ல போடு. ஹேண்ட் பிரேக் எடுத்து. டிரைவ் போட்டாச்சா? போட்டாச்சு ஷாலின். மிரர் பாத்துக்கோ, மிரர் பாத்துக்கோ. எந்த மிரர் பாத்துக்கோ? ஓகே அவ்வளவுதான். ரைட்டா லெஃப்ட்டா தெரியலையே. இது என்னடா இரு முதல்ல ஒரே நிமிஷம் ஸ்டாப். ஒரே நிமிஷம் சொல்றவரு ஆஃப் ஆயிடுச்சா வண்டி? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரேக்லேருந்து கால் எடுத்தா ஆன் ஆகிடும். கடவுளே கூடவே இருந்து காப்பாற்றுங்கப்பா, பத்திரமா போயிட்டு வரணும் கடவுளே. இப்படி தான் நம்ம சொன்னோம்ல போன விளாக்ல, கடவுளே நாங்கள் கேரளாலேருந்து கிளம்பிட்டோம், பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணோம். கிளம்பும் போது டவார்னு கீழே இருக்குது நம்ம ஒன்று. ஓகே லெஃப்ட் அடி ஷாலின். லெஃப்ட்டா? ஆயா இது அந்த பக்கம் தொட்டுறாத. அந்த பக்கம் போல இந்த பக்கம் இல்லை அங்கே கேமரா மாட்டியிருக்கேன்ல, பறந்துடும். அண்ணா வாளி காட்டு அண்ணா. இல்லை போல பார்த்து போய்க்கோ ஷாலின். வண்டி செம்ம இருக்கு. நல்லா இருக்கா? தேங்க் யூ so much. படம் நடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எங்கடா சத்தம் வருது? ஹேண்ட் பிரேக் கீழ போட்டாச்சா? சீட் பெல்ட் போடலன்னு சொல்லி வருது. ஏன் சீட் பெல்ட் போடல? இப்போ போடு. லெஃப்ட் ரைட்டா? ரைட். ஐயோ சாரி, நான் போலாம் ஞாபகத்துல இல்ல. ஐயோ என்னாச்சு? ஒண்ணு ஆகல. Oh my god.
அங்கே கேமரா மாட்டிருக்கேன் படிச்சிடலாம், அதனால தான் இது தொட்டுறாதேன்னு சொன்னேன். அது என்னன்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, சில் லெஃப்ட் சைடுல தான். சில் 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போ, இரு இரு இரு. ரைட் பாக்குறீங்களா? ஆ இது ஒன் வே தானே? அப்போ இல்லை இல்லை, ஒன் வே இல்லை, அந்த பக்கம் ஏறி போகணும். இந்த பக்கம் வந்துருவியோ? இப்போ ஆஃப் ஆயிடுச்சோ? கால் பிரேக்லேருந்து எடுத்தால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போகலாம். ஸோ டிடிஎஃப் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ எவ்வளோ மணி நேரம் வந்து பண்ணால் 8 hours 35 minutesன்னு காட்டுது. போலாம் 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 ஓகே, வண்டி வருதா? போலாம் 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 இரு 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 இரு. போலாம் போலாம் போலாம். அவ்வளோ பிரேக் அப்ளை பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் அப்ளை பண்ண போகலாம். போகலாம். ஓ என்ன சூடுல. ஆமா. எங்க ரோட் எங்க? லெஃப்ட், இதில் லெஃப்ட். தெரியாம கை மறுபடியும் லெஃப்ட் பக்கம் தான் போனோம். Okay, okay. போலோல லெஃப்ட் தான். இல்லை சரி, தெரியாமல் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். போகலாம் 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 போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போ, போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போ, போகலாம். உனக்கு அந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணி விடணுமா? ஆஃப் ஆகிற ஆப்ஷனு வேண்டாம் வேண்டாம். ஷாலின். ரைட் ட்ராக் எடுக்குமா? ஆ கடவுளே. பார்த்து ஓகே. பார்த்து பார்த்து பார்த்து. நம்ம கார் சாவி எங்கே வச்சோம்? பார்த்து பார்த்து பார்த்து. நீ போ ஷாலின், நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம் 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 போகலாம். அந்த கார் சாவி மட்டும் கூட. கார் சாவி எங்கன்னு தெரியாது. இங்க பாரு, நான் வண்டி ஓட்டினா பேசவே மாட்டேன். மாதா மாதாம்மா எங்கடி வந்தாங்க இப்போ? அல்லான்னு ரெடி சொல்லிட்டு இருந்தேன் இத்தனை நாள். ஆமா, பயமா இருக்கு. ஏய், ஒரு விஷயம் கேட்கட்டுமா? முக்கியமான விஷயம். ஷாலின், எக்ஸாஸ்ட் நோட்டே வரலையா இப்போ? இப்போ எக்ஸாஸ்ட் நோட் வர வைக்கிட்டா? ஐயோ, எனக்கு இது பின்னாடி டாஸ்க் காணோம். இத அட்ஜஸ்ட் பண்ணிட்டா. பண்றேன். சீக்கிரம் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் அப்புறம் பண்ணாத. ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அமுக்கு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. மாசா, பின்னாடி கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அது எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்தே இருந்ததே இல்லை. ஆக்சிலேட்டர் அமுக்குடி. சில் சில் சில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலாம் போலாம் போலாம். நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கட்டுமா? கேளு. உனக்கு ஸ்பீடு பயம் இருக்கா? எனக்கா? நான் மட்டும் ஓட்டினா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா யாரு கூட நான் உட்காந்து ஓட்ட போவே மாட்டேன். தெரியல ஷாலி. அந்த அண்ணாவை தூக்கணுமா? என்னடி பேசுற? அவர் யாருடி? அவர் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஷாலி, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். இங்க பாரு, நமக்கு மேல பாரு. எங்க இருந்து வந்த ஸ்டார்? நேரா போ நேரா போ நேரா போ நேரா போ. ஐயோ, நேரா போ நேரா போ நேரா போ. அந்த வண்டி போட்டு. சோ டிடிஎஃப் இப்படி போச்சுன்னா மேல பாருடி. இந்த டைம்ல இப்ப பார்க்கலாம். மேல பாரு. பின்னாடி எவ்வளவு வண்டி இருக்கு இங்க பாரு. பாரு, இங்க. போல போல. ஒரே பிளாக், சூப்பர். சஞ்சாரினி வாசனா நல்லா ஓட்டுவே வண்டி. சூப்பரா ஓட்டு செல்லும். லெஃப்ட் ரெடி. கை விட்டுல ஓட்டாத செல்லும். நீ தானே அப்ரிசியேஷன் கொடுத்தோம், நானா கொடுத்தோம். கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு உங்ககிட்ட தருவேன். சரி செல்லும். ஏன் ரோட்ல தான் கண்ணு இருக்குனாலும் நான் யோசிச்சுட்டு இருக்கிறது ரெசிபி. குக் வித் கோமாளிக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் தெரியல. எப்பவுமே நம்ம ஸ்லோவா போனோம்னா கொஞ்சம் லெஃப்ட் ஏறிக்கணும். ஓகே, எனக்கு லெஃப்ட் பிடிக்காது, எனக்கு ரைட் தான் பிடிக்கும். லெஃப்ட் நான் ஓட்ட மாட்டேன். ஓகே ஓகே. இப்படியே போ. இப்போ எனக்கு இப்போ போனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்கு பிரேக் அடிக்கிற? எனக்கு லெஃப்ட் இஷ்டம் இல்ல, எனக்கு ரைட் இஷ்டம். நீ என் கூட போலல்வா, நான் மாஸ்க் காட்டுறேன். பிகாஸ் அதோட சைஸ் எனக்கு தெரியும். நம்ம புதுசா ஒரு இது எடுத்து இருக்கிட்டோம், வண்டி மாத்திடுச்சு, லோகோ தூக்கி போட்டுச்சு, நம்ம லோகோ வச்சாச்சு. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வ்ளாக் கண்டினியூ பண்றீங்க. டிடிஎஃப் டைமர் வச்சுனா ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆச்சு. இப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்? ஸோ ஈரோடு பக்கத்துல இருக்கோம். சிறிவாசா ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, வண்டி எடுத்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பண்ண நிப்பாட்டிட்டோம். ஈரோட்டில் வந்துருக்கோம், ஈரோடுக்கு ரொம்ப முன்னாடி வந்திருக்கோங்க. ஸோ எங்க இருக்கோம்னு வந்து பண்ணா டடான். ஸோ சாப்பிட வந்திருக்கோம் டிடிஎஃப். ஆமாம், ஜூனியர் கூப்பனாக வந்து பண்ண சாப்பிட வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தம்பிங்க வந்துட்டாங்க. அப்படியே நாங்கள் பாட்டுக்கு இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டிடிஎஃப் இவ்வளோ நேரம் வந்து பண்ணால் நம்ம டிடிஎஃப் கூட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நிறைய டிடிஎஃப் வந்து நாங்கள் ஹோட்டலில் ஆக்சுவலி ஜூனியர் கூப்பனாக மறக்கவே முடியாது. ஷாலின் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லி. நான் பார்க்குறேன். ஆனால் அந்த குட்டி குட்டி ஃபிஷ் கேட்டேன், நெத்திலி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பரவாயில்ல, வந்து செஞ்சு சாப்பிட்டுப்போம். நெத்திலி வேணும். நெத்திலி வேணும். இது பேர் என்ன? வஞ்சரம்.
உங்ககிட்ட என்ன சொன்னேன், இங்கே வேணாலும் வரா 3 நேரம் சாப்பாடு வேணும், கரெக்டா? அது மட்டும் தராம டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 4:31 ஆச்சு. இப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னா சேலம்ல இருக்கோம். ஆக்சுவலி நம்மளோட சைக்கோ ரைடர் தம்பியும் நம்மளோட தேன் மிட்டாய் தம்பியும் இனோவா கார்ல தானுங்க வந்துட்டு இருந்தாங்க. ஸோ வர்ற வழியில வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. திடீர்னு பேனட் கூட இருந்து புகையா வர ஆரம்பிச்சிருச்சான். பட் கிளம்பி வரும்போதே வந்து பண்ண பக்காவா சர்வீஸ் பண்ணி நல்ல கண்டிஷன்ல தான் எடுத்து வந்தோம். கண்டிப்பா இன்ஜினுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. போற வழியில நடு ரோட்லயே வந்து பண்ண நின்றுச்சான். பசங்க கூட ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. செல்லோ, இது என்ன போட்டோடா? வண்டி ஓரமா நிப்பாட்டி போட்டோ எடுத்திருக்கீங்க. அதை அனுப்பிச்சுடு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடுச்சான். ஒரு ட்ரக்ல நம்மளோட இனோவா காரை ஏற்றிட்டு அங்கேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக் ஷெட் எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி பண்ணிட்டாங்களாம். மெக்கானிக் ஷெட்டில் செலவானது 200 ரூபாய் தானா. அதே மாதிரி ட்ரக்கில் எடுத்துகிட்டு போய் விட்டவங்களுக்கு 500 ரூபாய் தானா. பட் பெரிய ட்ரக்ல கூட்டு போறாங்களே, பரவாயில்லையே. பாய். பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பணம்ல. எங்களுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு போனாங்களா, ஏதோ பிரேக் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க திருப்பி வந்தோம். வாவ், சோ ஸ்வீட்ரா. ச்சே, நம்ம செய்யற இதே நம்மள காப்பாத்துது பாத்தியா. அவ்வளவுதான்டா. ஆமா ஆமா ஆமா, அதான் இதுல இப்போ என்ன ப்ராப்ளம்னா, கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கீங்களா? செம்மையா இருக்கு செல்குட்டி. நல்லா இருக்கீங்களா? நீங்க கேரளாவா? நம்ம ஆமா கேரளா தான். போட்டுனா நம்ம எப்போ வண்டி ஏத்தாலும் எதனா ஒரு கோளாறு வேலை நடக்குது. வண்டி வந்து பண்ண புகஞ்சு போச்சுங்க. ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம அண்ணன் தான் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ அவரோட ட்ரக் ஏதோ இந்த ட்ரக்ல தாண்டி ஹெல்ப் பண்ணிருக்காங்க கடவுள் புண்ணியத்துல. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 6:30 ஆச்சு. ஸோ போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா நோட் பண்ணோம். சரி கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாமே சொல்லி நானும் நம்ம ஷாலினும் அண்ட் வந்து நம்மளோட மாப்பிள்ளையும் வந்துட்டோங்க. ஐயோ செம்மையா இருக்கானே. ஷாலின் வண்டி எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குல்ல. சே, எனக்கு அப்படியே வந்து பாத்துட்டீங்கன்னா ஜார்விஸ் லவ் வருது ஷாலின். நான் வந்து உங்ககிட்ட ஜார்விஸ் நிறைய சொன்னேன்ல, உன்கிட்ட கூட சாவி கொடுத்து வச்சேன்ல. ஸோ அதே மாதிரி இருக்கு அந்த லவ் இதுல மேலேயும் வருது. எனக்கு ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. ஓ மை காட். ஸோ டிடிஎஃப் வர்ற வழியில எக்கச்சக்க டிடிஎஃப் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க 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 வாங்க, எல்லாம் ஒன்று குடும்பமா சேர்ந்து சன்செட்டை பார்ப்போம். இப்போ நாங்கள் எந்த ஊர்ல இருக்கோம்? ஆத்தூரை தாண்டி. ஓகே ஓகே ஓகே, தலைவாசல் பக்கத்துல இருக்கும். சொல்லுவோம். ஆமா, செமையா இருக்குண்ணா. ஏரி நல்லா இருந்துச்சா, அதனால தான் சரி இங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ணா லேம்போகினி சீக்கிரமாண்ணா வாங்கிடலாம். அண்ணே வாங்கிடலாண்ணே, எவ்வளோ நாள் ஆகிட போகுதுண்ணே, கொஞ்ச நாள். ஓகேண்ணா, லவ் யூ ஸோ மச். சேஃபாக போயிட்டு வாங்க. பாய்டா குட்டிங்களா. ஓகேண்ணா, அப்படியே அடுத்த வாட்டி வரும்போது அண்ணா கண்டிப்பாக வருவீங்க. ஆனால் அடுத்த வாட்டி மட்டும் கொஞ்சம் ஹெல்மெட் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேண்ணே, பாய்ண்ணே. அண்ணே என்ன சொல்ல முடியாதுல்ல, என்ன ஆகுண்ணே. ஷாலின், இன்னும் உனக்கு என்னை பற்றி தெரில, நான் யாருன்னு தெரில. அதே மாதிரி எனக்கும் என் பசங்களுக்கும் உள்ள இருக்கிற பாண்டிங் தெரியல. இந்த டேட்டுக்கான காரணம் கூட தெரியல தானே உனக்கு. இந்த டேட்டு ஏன் போட்டேன்னு கூட தெரியாது தானே. அம்மா சொன்ன அம்மா பிளாக் நடுவில் என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இதை சும்மா தண்ணி குடிக்க இறங்குனா கண்டுபிடிச்சோம். மினிமம் 30 people வரும். நான் பெருமை சொல்லலை, உண்மையாகவே பெருமை சொல்லலை. அப்படிதான் எவ்வளோ 8 ஸ்டாப் வந்துருச்சு இதுக்குள்ள. சென்னை எத்தவே இல்லை, ரீச் ஆகவே இல்லை. ஆக்சுவலி ஏன் வாசா மோட்டோ வியூலாம் காட்டல அப்படின்னா, ஆக்சுவலி ஷாலின் வந்து பண்ண பயங்கரமா சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஷாலினுக்கு வந்து அவரோட கார் மட்டும் தான் பயங்கரமா ஓட்ட வருது. கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கேரளா ரோட்ல எல்லாம் நல்லா தான் ஓட்டுறேன். தமிழ்நாட்டு ரோட்ல ரொம்ப மோசமா ஓட்டுறேன் ஷாலின். ஸோ நல்லா இருக்கு காரு. ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து கொஞ்ச நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு கிளம்பும் போது அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்றேங்க. டிடிஎஃப் இப்போ நாங்கள் இருக்கிற ஊர் பேரு மணிவெல்லான் தெற்கு. மணிவிழுந்தான் தெற்கு. ஏன் அப்படி பேர் இருந்துச்சு? அது அவங்கள கேட்டதான். ஏய், ஊர்க்காரங்க உங்களுக்கு தெரியலையா? அண்ணா உங்களுக்கு தெரியுமா? ஓ, நம்ம TN31. ரைட். ஸோ நம்மளோட டிடிஎஃப்ங்க நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் பசங்க கூட தான் பேசிட்டு இருந்தோம். நான் வந்து இப்போ மறுபடியும் வண்டியில் ஏறிக்கலாம் வேண்டிய டைம். ஓகே, நான் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. நான் இப்போ நல்ல ரொம்ப சந்தோஷம். லவ் யூ ஸோ மச். ஸோ ஓகே டிடிஎஃப். வந்து இதுக்கப்புறம் வண்டி எடுத்தோம்னா அப்படியே நாங்கள் பாட்டுக்கு பறந்து போயிட்டே இருக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. செய்வோம் ஒன்னொன்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சரிண்ணா, ஒரு செகண்ட் வாங்க. ஓகேண்ணா, பாய். ஓகே, ஆமாம் டிடிஎஃப். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 10:45 ஆச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மேல்மருவத்தூர் கிட்ட ஒரு ஹோட்டலில் வந்து பண்ண
சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. ஸோ வந்து ஷேரிங் வந்து பண்ணால் சும்மா 2 கொறி கொறிச்சிட்டு வேணான்ட்டாங்க. அண்ட் வந்து அங்கே வந்து பண்ணால் நம்மளோட வண்டி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சீரியஸாக நான் இங்கே உட்காந்துட்டு இப்படி ஏதாவது பார்த்துட்டு இருக்கேன். வா வா வா, நான் நினச்சதை விட பயங்கரமாக ரெடி ஆகிருக்கு. வா, அதுலேயும் இந்த டாப்பில் இருக்கிறதும் இந்த எண்டிங் ஸ்பாய்லர் கூட சேர்ந்து அந்த சைக்கிள் ஸ்டாண்டு தான் வந்து பண்ண அல்டிமேட்டு. நீ ஏன் ஷேரிங் இப்படி முறைக்கிற? ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து என்னென்ன வாங்கியிருக்கோன்னா, நான் வந்து மசாலா தோசை, ஷாலின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனியன் தோசை, அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது என்னது, இது மஷ்ரூம் பக்கோடா, மஷ்ரூம் 65. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ல. ஆர்விஸை டெலிவரி எடுத்தாச்சு, அந்த மாப்பிள்ளைய புது மாப்பிள்ளைய டெலிவரி எடுத்தாச்சு, கார் டெலிவரி எடுத்தாச்சு, இன்னும் பிக்கப் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நான் இன்னும் சொல்லலை. ஸோ வந்து அவ்வளோதான் டிக்கெட் இன்னும். ஆமாம், இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் 85 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது நம்மளோட சென்னைக்கு, அதாவது டெஸ்டினேஷனுக்கு. அது போக டைம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10:45 சம்திங் ஆயிடுச்சு. ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டியில் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறாங்க. டிடிஎஃப் டைமோட ஆச்சுன்னா 12:40 ஆச்சு. அட்லாஸ்ட் நம்மளோட டெஸ்டினேஷனான நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. சென்னையில் இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு தான் நாங்கள் பிளான் போட்டு வந்தது. எந்த இடம் நாங்கள் டடன். ஸோ இந்த செட்டப்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓஹோ வாசா, முடிக்கு கிடா வெட்டா அப்படின்னு சொல்லி. ஆமாங்க. ஸோ சீரியஸாகவே வந்து பண்ண ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த vlogலயே நான் முடிவெட்டுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. சென்னை வரைக்கும் வர்றது வரைக்கும் தான் vlog-ஆ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இந்த vlogலயே வந்து பண்ண அப்படியே முடிவெட்டிடலாமே அப்படின்னு சொல்லி vlog பண்ண ஆரம்பிச்சிட்டா. கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நம்மளோட அடுத்த வந்து பண்ண கமிட் ஆகிட்டோம். கடவுள் அன்பாலையும் உங்களை வந்தாங்க நல்ல உள்ளங்கள் அன்புனாலையும். அண்ணா வெட்டுங்கண்ணே. ஸோ ரெஃபரன்ஸ் பார்த்துட்டிங்களா? ஆனால் எல்லாமே ஈவனாக வெட்டிங்கண்ணா, ஓகேவா? எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி. சே, இந்த ஈவனாக வளர்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. அண்ணா வருஷம் ஆயிடுச்சு இல்லைண்ணா. நம்ம லாஸ்ட்டாக எப்போ வந்தோம்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி அண்ணன் வந்து பண்ணால் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஹேர் கட்டருங்க. ஸோ வந்து நம்ம வீட்டுக்கே வந்து நமக்காக வெட்டி கொடுப்பாரு. காலையில் 8 மணிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பண்ணால் கண்டிப்பாக ஹேர் கட் பண்ணி வந்துரு வாசா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக சொன்ன வாக்குக்கு வந்து பண்ண கரெக்டாக முடிவெட்டு வந்தாச்சு. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த டைம்ல எனக்காக வந்து பார்த்துட்டு அவைலபிள் ஆனதுக்கு. ஆக்சுவலி சரி எங்கேயோ போய் நம்ம ஹேர் கட் பண்ண வேணாம், இவ்வளோ அவசரமானாலும் டக்குன்னு வந்து பண்ண அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன். ஸோ என்னோட புது நம்பர் அண்ணன்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் அண்ணன் நான் தான் கடையை மூடிடாதீங்க, ஒரு 12 மணிக்கு வரேன் அப்படின்னு. அப்புறம் அண்ணன் உங்களுக்காக திறந்து வச்சிருந்தாருங்க. ஆனால் இப்போ எப்படி நான் வெட்ட போறீங்க? ஃபோட்டோ அமைச்சதுல லாஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது. ஏன்னாலும் என்னன்னா ஓம்மா நான் இதில் கம்மியாக தான் வெட்டினீங்க, அதில் எவ்வளோ வெட்டிட்டீங்க? போ, அதுக்கு பாப் கட்டிங் மாதிரி அடிச்சு விட்டுறாதீங்க. லவ்வர் பாய் மாதிரி இருக்கணும், காலேஜ் பாய் மாதிரி இருக்கணும். நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். அண்ணா உன்னை நம்பி வந்திருக்கேனே. உனக்கே வலிக்குதானே ஷலின்? சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஷலின். ஆக்சுவலி ரொம்ப விருப்பப்பட்டு முடி வளர்த்துனதுன்னா நான் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் டிடிஎஃப். முடியவே முடியல. எத்தனையோ வழிகளில் சிரிச்சாச்சு. இந்த வழியில சிரிப்போம். முடி வெட்டுறதுலாம் என்னடா வருத்தம் அப்படின்னா அது அவ்வளோ லென்த்தாக வளர்த்தி. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கல இப்போ முடிய. சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டேன் தானே. தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ போட மாட்டேங்கிறாங்க. சீவம் தெரியாது எனக்கு. இந்த வாட்டி சீவருக்கு ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டேன்னா, யாராவது இந்த மாதிரி சுருள் மண்டை வச்சுட்டு யாராவது சுருள் மண்டை வச்சுட்டு கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த குச்சி 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 குச்சியாக பெருசாக புஃப் சீப் வருது இல்லை, பஃப் சீப்பா, அதை கொடுத்தா போதுண்ணா. லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிட்டு அதை போட்டால் போதும், ஜம்முன்னு வந்துடும். சரி எங்கள் மேனேஜர் தான் விடாமல் கால் பண்ணிட்டு இருந்தாங்க ஷாலின். அஸ்வினிக்கா எடுக்கலையா? இல்லை, எடுத்த திட்டுவாங்க. ஆமாம், இன்னும் ஹேர் கட் கடைக்கு போகல அப்படின்னு சொல்லி. சரி நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோனே எடுக்கல. தாடி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடுறோம் ஷாலின். ஆனால் ஃபுல்லாக ட்ரிம் தான். ஆனால் நல்ல சின்ன பையன் மாதிரி ஆக்கிடுங்கண்ணே. ஆக்சுவலி நான் சின்ன பையன் தான், 23 வயசு தான் ஆச்சு. பட் இருந்தாலும் அந்த 23 வயசு பையன் மாதிரி ஆக்கிடுங்க. நான் என்கிட்ட என்ன சொன்னார்னா, தம்பி உனக்குள்ள அந்த ஒரு அழகான ஒரு ஹேர் ஸ்டைல் ஒழிஞ்சிருக்கு, அது உனக்கே தெரியாது. அந்த அழகான முகத்தை மூலியமா வெளியெடுக்கிறோம். அந்த முடியை தாண்டி தானே வந்தேன். நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்கன்னா என்னடா இவ்வளவுதான் இருக்கு. ஏய் சூப்பரா இருக்கறப்பா. நீ இன்னும் குறைக்க சொல்லுவீங்க, நான் சொல்றேன். நீ சிடி ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இவ்வளோ லென்த்லாம் நீங்கள் வேண்டாம். சரி தூங்கு சார், டைம் ஆச்சு. ஸோ தம்பிங்கெல்லாம் வந்து பண்ண ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தம்பிங்க எங்கே இருக்காங்கன்னா ஆம்பூரில் இருக்காங்கலாம். வாங்க டேய், ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டாங்க. பிரியாணி சாப்பிட்டுங்க. என்ன வருத்தப்பட்டு பிரியாணி சாப்பிட்றீங்களா? பிரியாணி காட்டுங்க.
சாப்பிட்டே முடிச்சாச்சா? எப்படின்னு தெரிஞ்சுட்டா பிரியாணி சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஆமா. டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுற. விட்டுங்கடா. சரிடா சரி பாருங்க. ஓகேப்பா, பார்த்து பத்திரமா வாங்க. அக்கா முடி வெட்டுற கடை மூடி வச்சாங்கக்கா. என்னக்கா? ஐயோ அக்கா, நான் ஏதோ ஞாபகத்துல வந்தேன்க்கா. 2 கடைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இப்போ என்னக்கா பண்றது? காலைல ஒரு 6 மணிக்கு திறந்துருவாங்க நான் முடி வெட்டுற கடை. ஐயோ அக்கா, நானே கட் பண்ணிக்கிட்டாக்கா இல்லைன்னா முடிய. வேற வழி இல்லையா? சரி இருங்க, வீடியோ கால் பண்ணுங்க. ஐயோ நீங்கள் பண்ணுங்க. எங்களோட அஸ்வினி அக்கா, அவங்க தான் வந்து நம்மளோட டேட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த அக்கா தான் ரொம்ப ஆர்வமே, உண்மையாக சீரியஸாக அவ்வளோ கரெக்டாக டேட்ஸ்லேருந்து டைம் வரைக்கும் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது நம்ம அக்கா தான். பாருங்க, டைம் வந்து 1 மணி ஆச்சு. ஆனால் எங்கள் அக்கா எனக்காக இப்போவும் அவைலபிள். வெற்றி பார்த்தீங்களா, எனக்காக எங்கள் அண்ணன் திறந்து வச்சிருக்கிற கடையை. டிடிஎஃப்க்கு எல்லாம் முடியும். 5 இல்லைக்கா, 3 சொன்னாருக்கா. இப்போ நான் 4 வச்சு பார்க்குறேன். இல்லை அப்பவும் ஜாஸ்தியாக இருக்குன்னா 3 வச்சிடுறேன் நான். என்னக்கா இப்படி பண்ண முடியும்? அப்படியே வருமேக்கா. என்னக்கா காணாம போயிடுச்சு? ஓ இங்கே பாருக்கா, ப்ரூஃப் காட்டுறேன். அந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தண்ணி எல்லாம் வெட்டா இருக்குதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா? இப்போ தெரியுதா? ஓகே ஓகே, தெரிஞ்சா சரி. 8 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காரு. 7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சே கிளம்பிடுறேன். ஓகேவா? இல்லக்கா இது 6 மணிக்கு கால் பண்றேன். ஓகே, இப்போ நான் என் லொக்கேஷன் எங்கே தான் வரணும்? டிடிஎஃப் அட் லாஸ்ட் ஹேர் கட் பண்ணி, தாடியை ட்ரிம் பண்ணி, மீசையை ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதாங்க நம்மளோட அவுட்லுக். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே சொல்லிடுவாங்கல்ல? இல்லைண்ணா, ரொம்ப பயங்கர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கு. இப்போ இல்லைடான்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எனக்கு டிஃப்ரெண்டா இருக்குடா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. அப்ப அந்த கியூட்னஸ் தான் அவர் கேட்டாரு. அந்த ரூட்னஸ் இல்லாம, ஆமா அந்த ரூட்னஸ் இல்லாம கியூட்னஸ் கேட்டாரு. கியூட்டா இருக்கு. என்ன ஆச்சுனே? வெட்டி புட்டாங்கடா. பொருளை சேம் ஆயிட்டல 2 பேரும். அவங்கள வந்து வளர்க்கலான்றதுனே. பார்த்து உங்களை மாதிரி தான் வளர்க்கலான்றதுனே. அட் லாஸ்ட் நம்ம தம்பி வந்து பண்ண நம்மளோட டிடிஎஃப் பிக்சர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ மிக சந்தோஷமாக உள்ளது. ஸோ இது வந்து நம்மளோட ஹெல்மெட் டிடிஎஃப். ஸோ பத்துக்காக யூஸ் பண்ணுற ஹெல்மெட். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அட் லாஸ்ட் முடிய ஃபுல்லாக வெட்டி இப்போ ஹேர் ட்ரையர் போட்டுட்டு இருக்கோங்க. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் ஆக்சுவலி ஃபர்ஸ்டே ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓகே, இன்னும் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணிட்டோம். ஸோ ஹேர் கட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிடிஎஃப் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 குட் நியூஸ். ஸோ அதில் ஒரு குட் நியூஸ்க்காக தான் வந்து பண்ண ஹேர் கட் பண்ணி லுக் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு குட் நியூஸை வந்து பண்ண உங்ககிட்ட சொல்ல முடியாது. அஃபீஷியலாக அவங்க சொல்லலான்னு சொல்லி எனக்கு அப்ரூவல் கொடுக்கும்போது என்னால் சொல்ல முடியும். பட் சீக்கிரமாக எவ்வளோக்கு முடியுமோ நான் அந்த குட் நியூஸை சொல்லிடுறேன். 2வது குட் நியூஸ் என்னன்னா டிடிஎஃப், ஸோ எங்கள் அண்ணன் வருவாருடா, கம்பேக் கொடுப்பாருடா, நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஆகாதுடா, எங்கள் அண்ணன் தோக்கலடா. அதுதான் ஒரு டைலாக் கூட நான் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். என்ன ஸ்டோரினாங்க, நாங்கள் வீழ்ந்தோம் என்று நினைத்தவர்களுக்கு விரைவில் சரித்திரம் படைக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. நம்ம வெறித்தனமாக கூஸ்பம்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு போயிடுச்சு. ஸோ வந்து அதுதாங்க நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கம்பேக் கொடுக்க போகிறோம் டிடிஎஃப். ஸோ யாருமே நினச்சி பார்க்க முடியாத மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பேக் கொடுக்க போகிறோம். கரெக்டாக வருது, ஆனால் குட்டி குட்டியாக வருது, கரெக்டாக காட்ட முடிய மாட்டேங்குது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கம்பேக் கொடுக்க போகிறோம். தெரியுதா? ஐயோ, ஸோ யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கம்பேக் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இப்படி ஒரு வெயிட்டான கம்பேக் கொடுத்துருவோம்னு சொல்லி நம்ம டிடிஎஃப் எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே கொஞ்ச நாள் எடுக்கும்.
அப்படின்னு சொல்லி, அதுவும் இப்படி கம்பேக் கொடுப்போன்னு யாருமே எதிர்பார்க்கல. நானே எதிர்பார்க்கல டிடிஎஃப், நானே எதிர்பார்க்கலையே. கடவுள் இருக்காரு, நானே எதிர்பார்க்கலைங்க. கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன், கடவுளே என்ன கடவுளே உங்கள் பிள்ளைக்கு போய் இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்களே, நான் எந்த தப்புமே பண்ணலையே, எனக்கு எதுக்கு 45 நாள் தண்டனை, எனக்கு எதுக்கு இந்த லைசன்ஸ் கேன்சல், இந்த மாதிரி நிறைய, எனக்கு எதுக்கு சேனல் மேலே கேஸ், ஏன் ஐபுசாக்கு ஏன் இப்படி ஆச்சு, ஏன் ஐபுசா ஏன் ஸ்டேஷனில் இப்படி போச்சு, எல்லா வழியும் மனசுக்குள்ளே வச்சுப்பேன், பெருசாக காட்டிக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கம்பேக்கான டைம். ஸோ அடுத்த வ்ளாகில், அதாவது இந்த வ்ளாகை பார்த்துட்ருக்கீங்களா, அடுத்த நாள் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பாக வ்ளாக் வந்துடும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அட் லாஸ்ட் வி ஆர் பேக். ரொம்ப நன்றிங்க. என்னன்னாலும் எங்கள் அண்ணா வருவாருன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தேன். நீங்கள் எவ்வளோ ட்ரோல்ஸ், எவ்வளோ மீம்ஸ் வேணும் மட்டுமே இருந்தாலும் நம்ம பசங்க நம்மளை விட்டு போகல. விடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டிடிஎஃப் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் நமக்கு லைட்டாக மனசு வலிக்கோங்களேங்க அப்படின்னு சொல்லி ஃபன்னாக சொல்லியிருப்பேன். அதையே இவ்வளோ கான்ட்ரவர்சியாக பேசுனாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம், இந்த மீடியாஸ்லாம். நம்ம பேசினது பார்த்தா ஒன்றுமே இருக்காது, பட் இவங்க பேசுகிறத பார்த்தா ஒரு வேலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லாத விஷயத்த கிளவி மாதிரி ஊதி 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 பெருசாக்குறது நம்ம இவங்க தாங்க. ஸோ இந்த கம்பேக் அவங்க பொறுத்துக்காம இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு என் மைண்டில் இருக்குது. பட் என்ன பண்ணாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நியாயமாக நேர்மையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம். ஸோ என்னன்னு சொல்லி கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு குட் நியூஸ், ஹாப்பியான நியூஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதுதான். ஸோ ரெண்டாவது ஹாப்பியான நியூஸ் என்ன, அதாவது வெறித்தனமான கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்த விளாக் காலைல 11 மணிக்கு பார்ப்பீங்க. நாளானிக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன், ஷார்ப்பாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேங்க. அப்படி முடியல நான் அதுக்கு அடுத்த நாள் அப்லோட் பண்ணிவிடுவேன், ஏன்னா நாளைக்கு தான் vlog எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த vlog இதை பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு தட்டிருக்கோங்க. வெட்டிக்கார போங்க, அதை வந்து ஹெல்மெட் பண்ண வண்டி எடுக்காதீங்க. பாய். டிடிஎஃப் லவ் யூ ஸ்லாட்ஸ் பார்த்து வாங்க, சேஃப் பாருங்க. அண்ட் டிடிஎஃப் நம்மளோட கம்பேக் வீடியோ பார்த்து எல்லாரும் ஸ்டோரி ரீல்ஸை சொல்லி தெரிக்க விட்டுருங்க. நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் அந்த குட் நியூஸ் நடந்து முடிஞ்சுது. ஸோ எல்லாமே சொல்கிறேங்க, அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, பாய். லவ் யூ ஸோ மச். சேஃப் பாருங்க.